வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் அப்படி நல்ல சும்மாக இருக்கிறீங்களா? சோயா மீட் கறி ரெசிபி ஒன்று இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு லஞ்ச் ஃபுல் பிளாக். இந்த ரெசிபி 3 நாளைக்கு முதல்ல நான் சமைத்தது. ஃபுல் ரெசிபி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணல. ஷார்ட் வீடியோ மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு என்னென்ன குக் பண்ணியிருந்தேன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தேன். இந்த சோயா மீட் கறி கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து சமைத்திருக்கிறேன். அதைத்தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அந்த அன்று என்னென்ன எல்லாம் சமைத்தேன்ன்றதை பார்ப்போம்பாங்க. பருப்பு சமைத்திருக்கிறேன். பருப்பு மைசூர் டால். இப்போ இந்த கறியலுக்கு கொஞ்சம் தாளித்து எடுத்தேன். அதை இந்த கறியலுக்குள்ளே சேர்க்கிறேன். அத்துடன் ஏதாவது ஒரு ஸ்வீட் ஐட்டம் மேக் பண்ணுவேன். அன்றைக்கு உளுத்தங்களி மேக் பண்ணியிருந்தேன். சவ்வரிசி, வத்தலங்கிழங்கு எல்லாம் சேர்த்து உளுத்தங்களி. இந்த பாருங்க, ஏதாவது ஒரு ஸ்வீட் ஐட்டம் சாப்பாட்டோடு சேர்த்து கூடுதலாக சமைப்பேன். சில வீடியோஸ் நான் ஃபுல் வீடியோஸாக எடுப்பேன். அந்த நாள் லஞ்சுக்கு என்ன சமைத்தேன் என்று. அதனால தான் எல்லாத்தையும் இப்போ உங்களுக்கு காட்டுகிறேன். பார்பாயில் ரைஸில் ரைஸ் குக் பண்ணியிருந்தேன். அதோடு கேரட் சம்பல். இது ஊறுகாய் நான் வீட்டிலேயே செய்து வைத்திருப்பேன். கூடுதலான சாப்பாடுகள் நம் வீட்டிலேயே ஹோம்மேடாக மேக் பண்ணிக்கொள்ளுவேன். தயிரும் எப்போதுமே வெஜிடேபிள் சாதத்துக்கு சேர்த்துக்கொள்ளுவேன். சமையலுக்கு எப்போவுமே தயிர் சேர்த்துக்கொள்ளுவேன். அதோடு கேரட் சம்பல். இப்போ சோயா மீட் கறியை பாருங்கள், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்து சமைத்திருக்கிறபடியாக வித்தியாசமாக சூப்பராக இருப்பார். இந்த ரெசிப்பியை தான் நாங்கள் கடைசியிலே பார்க்க போகிறோம். பருப்பு கறி கூடுதலாக நான் எப்போதுமே சமைப்பேன். அத்துடன் வடகம். இந்த வடகம் இங்கே கனடாவில் கடையில் வேண்டினது. மிகவும் சூப்பரான ஒரு பிராண்ட். அதோட பப்படம், மிளகாய் பொரித்திருக்கிறேன். அவ்வளோதான். லாஸ்ட் வீக் டியூஸ்டே லஞ்ச் பிளாக்காக சமைத்திருந்தேன். இப்போது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்டிப்போட்டு லஞ்சுக்கு என்ன சமைத்தேன்னு சொல்லி இந்த ஃபுல் வீடியோ பார்த்துட்டீங்க. இப்போ சோயா மீட் கறி எப்படி சமைக்க போகிறேன்ன்றதை வாங்க பார்ப்போம். சூடாக இருக்கும் ஒரு சோஸ் பேனில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, 1 ஸ்லைஸ் அன்னசி ஃப்ளவர், இவைகள் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து 1 நிமிடம் ஆயிலிலே ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ 4 நறுக்கிய மீடியம் சைஸ் ஒனியன், 5 நறுக்கிய பச்சை மிளகாய், உள்ளி 10 பீசஸ் நறுக்கி சேர்த்துருக்கிறேன். அதோட கொஞ்சம் கறிவேப்பிலை இலை. கழுவி க்ளீன் பண்ணி தண்ணீரில் ஊற வைத்து எடுத்த 1 கப் சோயா மீட். க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்த கத்தரிக்காய் கட் பண்ணி எடுத்த உடனேயே உப்பு தண்ணீருக்குள் போட்டு வைக்க வேணும். இல்லைன்னு சொல்லிச்சேன்னா கலர் மாறிடும். அதே மாதிரி தான் பொட்டாட்டோஸ் ஒன்று சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. பொட்டாட்டோஸ் 1 மினிட் ஹாட் வாட்டரில் அவித்துட்டு அதற்கு பிறகு தோலோடு கட் பண்ணி போடுங்க. இப்போது எல்லாத்தையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிடங்கள் மூடிட்டு லோ ஹீட்டில் குக் பண்ணுகிறேன். 5 நிமிடங்கள் கழித்து பார்ப்போமாங்க எப்படி இருக்கிறேன்னு சொல்லி. இந்த பாருங்க, இந்த அளவுக்கு குக் பண்ணப்பட்டு வந்திருக்கிறேன். நான் நிறைய ஆயில் சேர்க்குறது இல்லை. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் எல்லா கறிக்குமே குறைய தான் சேர்ப்பேன். தக்காளி பழம் 1 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் கடையில் வாங்கியது. வீட்டில் தயாரித்த கறி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர், மசாலா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் தயாரித்தது. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிடம் நன்றாக மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். இப்போது கறியை 5 நிமிடங்கள் மூடி விட்டு லோ ஹீட்டில் குக் பண்ணி ஓப்பன் பண்ணுகிறேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு குக் பண்ணப்பட்டு வந்திருக்கிறேன்ட்டு. இப்படி குக் பண்ணி எடுக்கணும். எல்லா வெஜிடேபிள்ஸையும் ஒன்றாக சேர்த்து குக் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்கிறாருண்டு. கோகோனட் மில்க் கடையில் வேண்டின டின் மில்க் இன்றைக்கு நான் பாவித்திருக்கிறேன்.
6 டேபிள் ஸ்பூன் பேஸ்ட் எடுத்து சுடுதண்ணீரில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இன்னமும் வந்து அரை கப் வந்து தண்ணீர் கூட சேர்க்க போகிறேன். அப்போ தான் வந்து வெஜிடேபிள் வந்து கூட அவியக்கூடியதாக இருப்பார். தண்ணீர் வந்து நீங்கள் பார்த்துட்டு வெஜிடேபிள்ஸ் அவியாமல் தூள் மணம் அப்படி இருந்தால் நீங்களே வந்து தண்ணீர் பார்த்து சேர்த்துக்கொள்ள வேணும். இதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. இந்த கறிக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து 50% அவிந்து வர வேணும். அதற்கு பிறகு தான் புளி சேர்க்கலாம். இப்போது கறியை மூடிவிட்டு மீடியம் ஹீட்டில் 15 மினிட்ஸ் குக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பாருங்க கறி வந்து எப்படி குக் பண்ணப்பட்டு வந்திருக்கிறேன்ண்டு. நீங்களாகவே அடுப்பிட ஹீட்டை வந்து ஆன் அண்ட் ஆஃபில் வந்து வைத்திருக்க வேணும். எவ்வளோ கூட்டி எவ்வளோ குறைக்க வேணுமென்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அடுப்பிட டெம்பரேச்சரை வந்து ஆகலும் கூட்டி விட்டீங்கன்னா தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக வற்றிடுவார், கறி அவிய மாட்டார். புளி வந்து நான் இந்த கப்பால் வந்து அரை கப் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. சில பேருக்கு புளி வந்து கூடுதலாக விருப்பம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இந்த நேரம். உப்பு புளியெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. டேஸ்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக பிடிக்கும். அதனால் வந்து உப்பு புளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த புளி அவியறதுக்கு 5 நிமிடங்கள் மூடி விடுறேன். மீடியம் ஹீட்டில் குக் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணுகிறேன். பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு, கறி பாருங்க எப்படி இருக்கிறாருன்னு, சூப்பராக இருக்கிறார். இப்போ இந்த கறிக்கு லாஸ்ட்டில் வந்து 1/2 டீஸ்பூன் வந்து மசாலா பவுடர் சேர்க்கிறேன். இது ஏற்கனவே நான் சேர்த்த பவுடர் தான். இன்னும் வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இது நிறைய வெஜிடேபிள் போட்டு சமைக்கிறபடினால கூடுதலாக வந்து கொஞ்சம் மசாலா பவுடர் சேர்க்கும்போது டேஸ்ட் கூடவாக இருப்பார். இப்போ மறுபடியும் கறியை மூடி லோ ஹீட்டிலே விடுறேன். இப்போ பாருங்க ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே சமைத்து முடியுது. 4 அடுப்புலேயும் 4 விதமான சமையல் சமைத்திருக்கிறேன். இப்போ வந்து இந்த கறிக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய், செத்த மிளகாய், கறிவேப்பிலை மிளகாய், அத்துடன் பெருஞ்சீரகம், கடுகு. ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் காணும். 2 கறி என்றபடினால கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பெரிய சைஸாக எடுங்க, அல்லது 2 வெங்காயம் எடுங்க. கறி சமைக்கும்போது லாஸ்ட்டில் வந்து நீங்கள் தாளித்து சேர்த்துக்கொள்ளுங்க. அப்போ தான் வந்து கறி வந்து டேஸ்ட்டாகவும் இருப்பார், வாசமாகவும் இருப்பார். அந்த தாளித்த வெங்காயம் வந்து சமையலில் சேரும்போது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருப்பார். இப்போ இந்த சோயா மீட் கறி வந்து நான் உங்களுக்கு சமைத்து காட்டிவிட்டேன். இந்த சேனல் வந்து என்னுடைய புது சேனல். இந்த சேனலுக்கு எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த வீடியோவிலிருந்து விடைபெற்றுக் கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.